ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். நம்ம யூடியூப் சேனலில் தனியார் நோட்டிஃபிகேஷன் ஏதாவது கொடுத்துருக்காங்க, வேலை வாய்ப்பு தகவல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் உள்ளே என்ன கண்டென்ட் இருக்குது, அது நமக்கு பயனுள்ளதாக இருக்குமா அப்படிங்கிறத எஜுகேஷன் பர்பஸ்க்காக நம்ம பார்ப்போம். அந்த வகையில் இன்றைக்கி இருந்து ஒரு தனியார் நோட்டிஃபிகேஷன்லேருந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நம்ம பார்க்கும்போது அதில் நிறுவனம் கார் மேனுஃபேக்சரிங் ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ பதவிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ப்ரொடக்ஷன், குவாலிட்டி, அசம்பிளி அப்படின்னு 3 விதமான பதவிகளுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இப்போது இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த வேலைக்கான கல்வி தகுதிகள் 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, ஐடிஐ, டிப்ளமோ, எனி டிகிரி, அப்படி இல்லைனா பிஇ அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ எனவே 10ஆம் வகுப்பு படித்து முடித்தவங்க இருப்பீங்க, 12ஆம் வகுப்பு படித்து முடித்தவங்க இருப்பீங்க, டிப்ளமோ படித்து முடித்தவங்க, இல்லை ஏதாவது டிகிரி பிஇ படித்து முடித்தவங்களாம் நிறைய இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும். பணியிடம் பார்த்திங்கன்னா சென்னை லொக்கேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் பணி நேரமாக இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதாவது 8 ஹவர்ஸ் ஒர்க். ஓகேங்களா? நிறைய பேர் கேட்போம்ல, 8 ஹவர்ஸ் ஒர்க்கா இல்லை 12 ஹவர்ஸ் ஒர்க்கான்னு கேட்போம். ஸோ அந்த வகையில் இது 8 மணி நேரம் வேலை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஓடி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஓடியும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கரெக்டுங்களா? அதுக்கப்புறமா அனுபவம் அப்படின்னு கொடுத்து 0 to 1 வருடம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 0 வந்தாலே அந்த இடத்துல ஃப்ரெஷர்ஸ் அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில, தெரிஞ்சவங்க நோட் பண்ணிக்கோங்க. 0 வந்துட்டாலே ஃப்ரெஷர்ஸும் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகேங்களா? அதுக்கப்புறமா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் பாலினம் கொடுத்துருக்காங்க. பாலினத்தை பொறுத்த வரைக்கும் ஆண் அண்ட் பெண் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே கொடுத்துருக்காங்கனால இப்போ மேபி நம்ம வீடியோவை ஆண்கள் பெண்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா 2 பேருமே மறக்காமல் ஒரு லைக்ஸ் கொடுத்துருங்க. வயது வரம்பும் கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா சலுகைகள் ரூம் வசதி, உணவு வசதி, அலவன்ஸ், கேப் வசதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரூம் வசதியும் இருக்குது, அலவன்ஸ் இருக்கும், அப்புறம் உணவு கேப் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா சம்பளமுக்கு கொடுத்துருக்காங்க. சம்பளத்தை பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து இதுக்குள்ளே சம்பளம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது நண்பர்கள் சென்னை லொக்கேஷனில் வேலை வாய்ப்பு தேடிட்டு இருந்தாங்கன்னா அப்படிப்பட்ட உங்களோட நண்பர்களுக்கு இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கரெக்டான எலிஜிபிள் பர்சன் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பரான நோட்டிஃபிகேஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தனியார் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம எடுப்பாங்களா இல்லையா, உள்ள என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ரெகுலராக தனியார் நிறுவனத்திலேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா அதை நாங்கள் உடனுக்குடன் உங்களுக்கு கொண்டு வந்துக்கிட்டே இருப்போம். அந்த ஒரு ரீசனுக்காக தான். ஸோ நாளைக்கு நாங்கள் இன்னொரு ஜாப் நோட்டிஃபிகேஷனோட உங்களை சந்திக்க வரோம் நண்பா. நன்றி, பாய் பாய். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் முற்றிலும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே உங்ககிட்ட பகிரப்பட்டது அப்படிங்கிறத நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்.